குடியரசு தின தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்காக தவிக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடு முழுவதும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் என்பது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழல்ல வருடந்தோறும் இந்த குடியரசு தின நாள்ல ஆளுநரின் தரப்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு என்பது ஆளுநர் மாளிகை தரப்புல விடுக்கப்படும். அந்த வகையில இந்த ஆண்டு பார்த்தோம்னால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அது போன்ற ஒரு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாலை நடைபெறக்கூடிய இந்த தேநீர் விருந்துல தமிழக வெற்றி கழகத்தின் கடையை வச்சு பொருள் விற்கிறதுல அந்த காலம், ஆன்லைன்லயே பொருள் விற்கிறது தான் இந்த காலம். Amazon, Flipkart, Meeshoல எப்படி உங்களோட ப்ராடக்ட்டை வணிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சார்பில் பங்கேற்க வருமாறு ஆளுநர் தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக பல அரசியல் கட்சிகளும் ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நடப்பாண்டு நடைபெறக்கூடிய இந்த குடியரசு தினத்தையொட்டி நடைபெறக்கூடிய அந்த ஆளுநர் விருந்துல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்பார்களா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரடியாக பங்கேற்பாரா என்பது தொடர்பான கேள்விகள் எல்லாம் தற்போது எழுந்திருக்கிறது. அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான முடிவை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் எடுப்பார் என இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வட்டாரங்கள் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசிய போது ஆளுநர் விருந்துல தேநீர் விருந்துல பங்கேற்பது முழுக்க முழுக்க தலைவர் விஜயே முடிவு செய்வார் என தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில விஜய் பங்கேற்பாரா அல்லது தவிக சார்பில் ஏதேனும் நிர்வாகிகளை அழைப்பாரா, அனுப்புவாரா, அப்படி இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்வை புறக்கணிப்பாரா என்பதும் ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.